நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்கெல்லாம் சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச நாள்ல தற்கொலை பண்ணி சாக போறாங்களா இல்ல புரோகிராம சாகடிக்க போறாங்களான்னு நீங்களே பாருங்க. சோகமினி இல்லை அடையினி வானமே இல்லை, தூரமினி இல்லை அடையினி வானமே இல்லை. அண்டம் கண்டு வரவே சிறகுள்ளது, ரெண்டு வானம் இருந்தால் அட நல்லது. பாடும் பட்சி நாங்கள். இவன் ஆனந்த் பாபு. இவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாருங்க. என்னடா நேத்து அம்மா கிட்ட ஒரு லுங்கி கேட்டேன். ஏடா அறிவு இருக்கடா உனக்கு? அம்மா கிட்ட ஏதுடா லுங்கி? அவகிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு நைட்டி. அட லூசப்பா, லுங்கி கேட்டேன்னா புதுசா லுங்கி வாங்க காசு கேட்டேன்னு சொன்னேன். டேய் டேய் டேய், ஏன்டா தேவையில்லாம அம்மாவை டார்ச்சர் பண்ற? அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டு வரும்போது நானே உனக்கு வாங்கிட்டு வரேன். நீ எப்போ ஆபீஸ் போயிட்டு வருவ? வேலை கிடைச்ச உடனே கண்டிப்பா போவோம்பா. இன்னைக்கு கூட பேப்பர்ல வாக்கிங் போட்டுருக்கான். கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். விளையாடாதீங்கப்பா. டேய், விளையாடுனா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுல வேலை கிடைக்கணும் அம்மாவே சொல்லி இருக்கற. நீ என்னடா விளையாடாதன்னு சொல்ற? ஐயோ, எப்ப பார்த்தாலும் ஏங்க அவனை வெறுப்பேத்திட்டே இருக்கீங்க? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, புதுசா லுங்கி கட்டிக்கிட்டு எவ்வளவு டீசென்ட்டா இருக்காங்க. பாவம், நம்ம குழந்தை தான் அழுக்கு லுங்கிய கட்டிக்கிட்டு அசிங்கமா இருக்கான். ஆமா, கோட் ஷூட் போட்டா மட்டும் பயங்கர அழகாயிருவான் பாரு. அப்பவும் அசிங்கமா தாண்டி இருப்பான் ராஸ்கல். எதுக்கு அவன் அழுக்கு லுங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறான்? அதை மாத்த வேண்டியது தானே. அட பண்ணாட பரதேசி நாயே, பழைய லுங்கி எடுத்துட்டு போனா எந்த கல்ல மாத்துவான்? நம்மளதான் குனிய வச்சு மாத்துவான். இன்னும் அசால்ட்டா மாத்த வேண்டியதான்னு சொல்லிட்டேன். அட அறிவு கட்ட மூதேவி, உன்னை கடையில கொடுத்து மாத்த சொல்லல. இத கலட்டிட்டு வேற ட்ரெஸ் மாத்த சொன்னேன். அப்படியே வேற ட்ரெஸ் போட்டு போனாலும் எவனும் மதிக்க மாட்டான். லுங்கி கட்டிட்டு போனாதான் ஒயின் ஷாப் வாசல்ல இருந்து தியேட்டர் வாசல் வரைக்கும் எல்லாரும் மதிப்பான். இப்போ எனக்கு புது லுங்கி வாங்கி தர முடியுமா முடியாதா? சரிடா, கோடு போட்டது வேணுமா இல்ல பூ போட்டது வேணுமா? கோடு போட்டதா இருந்தாலும் சரி, பூ போட்டதா இருந்தாலும் சரி. ஆனா ஏற்கனவே நீ போட்டத பேப்பர்ல சுத்திட்டு வந்து புதுசுன்னு ஏமாத்தினா அம்மாடி வாங்குவேன். டேய் டேய் டேய், எதுக்குடா கோவப்படுற? உனக்கு எப்பவோ புது லுங்கி வாங்கி வச்சிட்டேன். பீரோல இருக்குது, போய் எடுத்து கட்டிக்க. Thank you daddy, thank you mommy. Hey lungi, a new lungi, my father gathered panna lungi. Hey monkey, என்ன பாக்குற? இத பாருடா, பொதுவா நான் யாருக்கும் இரவல் கொடுக்கறதே இல்ல. ஏதோ நீ வந்த நேரமெல்லாம் என் காலமைக்கு விடுற ஒரே காரணத்தினாலதான் அந்த புது லுங்கியை நான் கொடுத்துருக்கேன். அதுல ஏதாச்சும் கிழிசல் இருந்துன்னு வச்சுக்க, என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. போ. இட்ஸ் ஆல் இன் தி இரவல் கேம். ஆனந்த பாபு, இந்த லுங்கில உன்னை பார்க்கும்போது அப்படியே மைசூர் மகாராஜா மாதிரி இருக்கியடா. ஏடா, மைசூர் மகாராஜா நீ பாத்திருக்கடா? ஒரு பேச்சுக்கு சொன்னடா. என்னடா பேச்சுக்கு சொல்றது? இந்த லுங்கியை நீ இரவலுக்கு தானே வாங்கியிருக்க. காசு கொடுத்தா வாங்கின? டேய், உங்க அப்பா வீண் சந்தையை மட்டும் தானே விலை கொடுத்து வாங்குவாரு, மத்ததெல்லாம் இரவலுக்கு தான் வாங்குவாரு. அம்மா சும்மா பேசி மழுப்பாதீங்க. முதல்ல அக்கம் பக்கத்து வீட்டுல இரவல் வாங்குறத நிறுத்த சொல்லுங்க. ஓகே. Hey old lady, where are you going? My dear foolish son, நீ தானப்பா அக்கம் பக்கத்து வீட்டுல இரவல் வாங்குறது நிறுத்த சொன்ன. அதான் சொல்லிட்டு வரலான்னு போறேன். எனி ப்ராப்ளம்? ஐயோ மம்மி, பக்கத்து வீட்டுல வண்டி கொடுங்க, ஷேவ் பண்ண பிளேடு கொடுங்கன்னு இந்த ஆள் இரவல் கேட்கறானே, அதை நிறுத்த சொன்னேன். என்னடா அவ்வளவு சாதாரணமா நிறுத்த சொல்லிட்ட? ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறது கூட ஈஸிடா. ஆனா இரவல் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? பாக்குற டிவில இருந்து உட்கார்ற சோபா வரைக்கும் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு அக்கம் பக்கத்துல இரவல் வாங்கிட்டு வந்தது. இவ்வளவு ஏண்டா? உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுங்கிறதுக்காக 20 வருஷத்துக்கு இல்ல இவ்வளவு இரவல் வாங்கிட்டு வந்திருக்கா பாத்துக்கடா. இந்த மாதிரி மானங்கட்ட குடும்பத்துக்கு பிறந்ததுக்கு பேசாம தூக்கு மாட்டி தொங்கலாம். ஏன் அனந்த பாபு, நம்ம வீட்ல கயிறு இல்லடா. ஐயோ, மனசு மாறட போறா. பக்கத்து வீட்டு போய் கயிறு இரவல் வாங்கிட்டு வாங்க. You see? Absolutely. பாடும் பட்சி நாங்கள் வாழும் கட்சி. இவன் பேர் பப்ளு. இவன் எந்த காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்க போறான்னா, அப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னை ஏமாத்திட்டு இருப்பீங்க? நீ என்னைக்கு உஷாராகிறியோ அது வரைக்கும் உன்னை ஏமாத்திட்டு தானா இருப்பேன். அப்பா நான் உங்க பையன்பா, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. எது? நீ ஏன் பையனா?
தினமும் காலையில காம்ப்ளான் குடிச்சிட்டு என்னடா சொல்ற? ஐ எம் ஏ காம்ப்ளான் பாய்னு சொல்வேன். அப்படி இருக்கிறப்ப நான் எப்பறம் ஒப்பாவேன்? அப்பா இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்தலாம்னு கனவுல கூட நினைக்காதீங்க. டேய் டேய் டேய், உன்னை ஏமாத்துறதுக்கு 4-5 அசிஸ்டன்ட்களை வச்சு ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஏமாத்த முடியும்? என்ன வாயில வருதோ அதை சொல்லி தானே ஏமாத்துவேன். புரிஞ்சு போச்சுப்பா. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற டைப்பிஸ்ட் குணாவை நான் லவ் பண்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே? ஆமாண்டா, என்னமோ அவன் மட்டும் தான் வேலை செய்யற மாதிரி பேசுற. நம்ம ஆபீஸ்ல ஃபேன், போன், கம்ப்யூட்டர், ஏசி எல்லாம் தான் வேலை செய்யுது. அதுல ஏதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? என்னப்பா இது பைத்தியக்கார தனமா இருக்கு. அதையெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எப்படி குடும்பம் நடத்துறது, எப்படி புள்ள குட்டி பெத்துக்கிறது? ஓ, உனக்கு அந்த ஆசையெல்லாம் வேற இருக்கா? அதனால தான்டா போன வருஷம் உன் பிறந்த நாள் அப்ப உனக்கு ஆபரேஷன் பண்ணி 500 ரூபாய் பணமும் 5 கிலோ அரிசியும் வாங்கிட்டு வந்தேன். அந்த அரிசியில தான் எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்தேன். ஏன் நீ கூட தான் அலைஞ்சுக்கிட்டு தின்னிய? பெத்த பிள்ளைக்கு தெரியாம இந்த காரியத்தை பண்ணிருக்கேன். எனக்கு வெக்கமா இல்ல? அட போடா, அவனுக்கு பிறந்த இவனே. உனக்கு தெரியாம இல்லடா, டாக்டருக்கே தெரியாம தான் பண்ணிருக்காரு. புரியல? உனக்கு ஃபைல்ஸ் ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் இறக்கி ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணிட்டாரு. இப்ப எப்படி குழந்தை குட்டி பெத்துக்குவ, குடும்பம் நடத்துவேன்? பரவாயில்லப்பா, குழந்தை பிறகாட்டி பரவாயில்ல. அவளுக்கு நான் குழந்தையா இருந்துட்டு போறேன், அதே மாதிரி எனக்கு அவ குழந்தையா இருந்துட்டு போறா. நீங்க 2 பேரும் குழந்தையா இருக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணு பிரச்சனையே இல்லடா. ஆனா குழந்தைன்னு சொல்லிட்டு ஜட்டி போடாம சுத்துறது, பெட்ல உச்சா போறது, இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்க, அவனை வெட்டியே போடுடா. நீ என்ன வெட்டுறது? அதான் டாக்டர் வெட்டிட்டாரு. டாக்டருக்கு துட்டு வெட்டினது யாரு? நான் தானே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? வெக்கமா இல்ல? மத்த ஊடுகள்ல போய் பாரு, பெத்த பிள்ளைங்களுக்கு அப்பனுங்க என்னெல்லாம் செய்யறானுங்கன்னு. அந்த மாதிரி நீ என்னைக்காவது செஞ்சிருக்கியா? அப்படி செய்யணும்னு தான்டா எனக்கு ஆசை. ஆனா நான் அப்படி செஞ்சேன்னா அந்த வீட்டு பொம்பளைக்கு எனக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு ஏதாவது பிரச்சனை வந்துடாதே? நான் எதை சொன்னாலும் ஏதாவது ஏற்றிக்கு போச்சே பேசிட்டு இருப்பல. டபார், நாளைக்கு எனக்கும் டைப்பிஸ்ட் சுகுணாக்கும் கல்யாணம். முடிஞ்சா வந்து வழி எழுதிட்டு போ. ஒப்பந்தம் எழுத படிக்க தெரியாத கை நாட்டுன்னு தெரியுமில்ல? அப்படி இருக்கும்போது என்ன வந்து மொய் எழுதிட்டு வான்னு சொல்ற, வேணா கை நாட்டு வச்சுக்கிறேன். நீ பேசுறதெல்லாம் காமெடி நினைச்சு என்ன வேறு பேசுறல. டபார், நாளைக்கு நானும் சுகுணாவும் மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறோம். அப்ப பார். என்ன சவாலா? அறந்தவாளு வர்த்தா. எனக்கு ஆட்டோவெல்லாம் வேணாம், நடந்தே போறேன். நீ நடந்து போ, இல்ல உட்கார்ந்து அரக்கிட்டு போ. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே நடக்காது. பொண்ணு இருந்தா தானே தாலி கட்டுவேன். அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. அவ எந்த கோலத்துல இருக்கான்னு நீயே பாரு. சுகுணா, என்னடா பாக்குற? இப்ப அவன் சுகுணா இல்ல, சிஸ்டர். உனக்கு, எனக்கு, இந்த ஊருக்கு, இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். ஒரு சிஸ்டர் நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்குவ? அப்படியே நீ கல்யாணம் பண்ணாலும் இந்த ஊரே உன் மூஞ்சில காரி துப்பும். பாடும் பட்சி நாங்கள் வாழும் கட்சி. கௌதம், இவன் ஒரு கவிஞன். இவன் தற்கொலை பண்ணிக்க காரணம்? சார், இதெல்லாம் நான் படிச்சு வாங்கின சர்டிபிகேட். இதை பார்த்துட்டு நீங்களாச்சும் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். கண்டிப்பா. கௌதம் BA தமிழ் செகண்ட் கிளாஸ். என்னப்பா செகண்ட் கிளாஸ் தானா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி புக் பண்ற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்ல சார். அதான் செகண்ட் கிளாஸ். நல்ல ஹியூமரா பேசுறீங்க. ஆமா, கௌதம் சிங்காரவேலன் போட்டிருக்கே. சிங்காரவேலங்கிறது யார் பேரு? என் பொண்டாட்டி பேர் சார். என்னப்பா சொல்ற? பின்ன என்ன சார், அப்பா பேரை பின்னால போடாம மாமா மச்சான் பேரா போடுவாங்க. அப்பா பேர் சார். ஓகே ஓகே, நீ தமிழ் படிச்சிருக்கேன்னு சொல்ற, அதனால தமிழ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னா 40 பத்தி சொல்லு பார்க்கலாம். என்ன கேள்வி கேட்டீங்க சார்? இன்னா 40 தானே? இன்னா மனுஷங்க நீங்க, இன்னா கம்பெனி இது, இன்னா வேலை கொடுக்க போறீங்க, இன்னா ஃபிகரு, இன்னா தோடு, இன்னா கைசா, இன்னா மாலு, இன்னா மேட்ரு, இன்னா பொருள், இன்னா சாமா, இன்னா 40 என்ன சார்? 400 சொல்லினே போவேன் சார். இன்னா 40 பத்தி கேட்டா இன்னும் அருமையா பதில் சொல்ற. சரி, அடுத்து ஒரு ஜெனரல் நாலேஜ் கேள்வி. செல்போனுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன ஒற்றுமை? ரொம்ப சிம்பிள் சார். ரெண்டுமே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா இதை விட நல்ல மாடலா கிடைச்சிருக்குமேன்னு வருத்தப்பட வைக்கும். வெரி குட் வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ. சரி, நன்றியை பத்தி ஒரு குறள் சொல்லு. நன்றியை பத்தி தானே சார் சொல்றேன் சார். என்னதான் நாய்க்கு நல்லி எலும்பு வாங்கி போட்டாலும் நன்றிக்கு அது தலையாட்டுறது இல்ல, வாழத்த ஆட்டம். இது யாரோட குரல்? SPB குரல். நான் கேட்டதே இல்லையே. ராத்திரி 10 மணிக்கு மேல FMல போடுவாங்க, அப்ப கேட்டுங்க. அப்படியா? ஆமா, இந்த ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சார். ஹரிச்சந்திரன் கதையில இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? கஷ்ட காலம் வந்தா பொண்டாட்டியை விக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன முட்டாள்தனமா பேசுற? யாரையா முட்டாள்தனமா பேசுறது? நான் இங்க வந்தது உங்க ஆபீஸ்ல கக்கூஸ் கழுவுற வேலைக்கு. அதுக்கு ஆசிட் என்ன ஊத்தணும், ஃபெனாயில் என்ன ஊத்தணும், என்ன தொடப்ப யூஸ் பண்ணணும்னு கேள்வி கேட்காம இன்னா 40 பத்தியா ஹரிச்சந்திரன் கதையை பத்தியா கேட்கறேன். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக
வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. அட கதை இருந்து என்னப்பா பிரயோஜனம்? நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கலையே. ப்ரொடியூசர் கட்சா மட்டும் அப்படியே படம் எடுத்து 250 நாள் மேல ஓடுற மாதிரி சொல்றேன். இப்பெல்லாம் ப்ரொடியூசர் தாண்டா ஊரை விட்டு ஓடுறானுங்க. கௌதம், will you please shut up? நீ கண்டினியூ பண்ண ஆனந்த் பாபு. ஆமா, தோரா MBA 3 வாட்டி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு. அவரை கண்டினியூ பண்ண சொல்றேன். போடி. ஏய், யார்ட்ட என்ன பேசுற? நாங்க லோக்கலுக்கு லோக்கல், எஸ்டிக்கு எஸ்டி, ஐஎஸ்டிக்கு ஐஎஸ்டி. ஓட்டு தள்ளிடுவேன். நீ பேசுற ஆனந்த் பாபு. நான் பேசுறதா? என்கிட்ட பேலன்ஸே இல்லையாமா? என்னால ஒரு மிஸ்டு காலே கொடுக்க முடியாது. டேய், கழுத்தா இருக்காதடா, விஷயத்த சொல்றா. சொல்றேன். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ஏமாற்றங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. பீர் குடிக்கலான்னு ஒயின் ஷாப்புக்கு போனேன். பீர் இல்ல, பிராண்டி தான் இருக்குன்னு. சரி, பிராண்டியாவது குடுன்னு சொன்னேன். பிராண்டியே தீர்ந்து போச்சு, விஸ்கி தான் இருக்குன்னு. எதையாவது குடிக்கலான்னு பார்த்தா கடைசியில எதுவுமே குடிக்க முடியாம போச்சு. ஏன்? என்ன, ஓசி குடி வாங்கி கொடுக்குறேன்னவன் இன்னைக்கு நொல்ல அடுத்த பொங்கலுக்கு வாங்கி தரேன்னு போன பொங்கலுக்கு சொன்ன மாதிரியே ஏமாத்திட்டு போயிட்டான். என் வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் நடந்துச்சு. எங்க ஏரியா பையன் ஒருத்தன் மாசக்கணக்கா என் பின்னாடியே நாய் மாதிரி சுத்திட்டு இருந்தான். ஒரு நாள் லவ் லெட்டர் எடுத்துட்டு வந்து இதை உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான். மதுபாலா, உன் பின்னாடி சுத்துறப்ப அவனுக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. முன்னாடி வந்து உன் மூஞ்ச பார்த்த அப்புறம் தான் அந்த முடிவுக்கே வந்திருப்பான். கோவப்படாத மதுபாலா. இதுக்கு தான் கவிஞர் காரியக்காரன் ஒண்ணு சொல்லியிருக்கார். கோவப்படுறது பொண்ணுங்களோட இஷ்டம், கோவப்படுறது பொண்ணுங்களோட இஷ்டம். ஆனா அந்த நேரத்துல அதுக்கு மூஞ்ச பாக்குறது ரொம்ப கஷ்டம். இதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? போது, நிறுத்துங்க. வந்த விஷயத்தை விட்டு எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? மதுராந்தகம் தாண்டி திண்டிவனம் பக்கமா போயின்னு இருக்குது. டீ காபி சாப்பிட நிறுத்தணுமா? முதல்ல இப்படி பேசுறது நிறுத்துறா லூசு. எல்லாரும் நான் சொல்றத கவனிங்க. நமக்கு ஏற்பட்ட இந்த ஏமாற்றம், அவமானம், விரக்தி, அப்புறம் என்னடா? அதான் ஏமாற்றம், அவமானம், விரக்தி. அப்புறம் என்னப்பா? அது அப்புறம் வந்து ஏமாற்றம், அவமானம், விரக்தி. அப்புறம் என்ன ஆண்டு பாக்க? ஏமாற்றம், அவமானம், விரக்தி, அவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் நாம ஒரு முடிவு கட்டணும். இதுக்கெல்லாம் முடிவு ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இருக்கு 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 எதுல 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 அதுல 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 டேய், அதுலதான் சொல்லிட்டு இருக்க. அது இல்லையா அது இல்லையா அது இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. ஐயா ஆனந்த் பாபு, எதுல இருக்குன்னு சொல்லி தொலை. நம்ம சாவுல. ஆமா, நம்ம சாவுல உயிரோட தான் இருக்கிறோம். அதுக்கு என்ன இப்ப? அறிவு கட்டவன, எல்லாத்துக்கும் முடிவு நம்ம சாவுல தான் இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் முட்டாள்தனம். நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம சாவுல பேண்டு வாக்கியம் இருக்கு, தப்பாங்குத்து இருக்குன்னா ஒத்துப்பேன். அவமானம், விரக்திக்கு முடிவு இருக்குன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன கௌதம், சூசைட் பண்ண பயப்படுறியா? பயமா? எனக்கா? செங்கல்பட்டு கல்லுடா, அதை குடிச்சா வரும் தில்லுடா. பாண்டிச்சேரி சரக்குடா, அதை குடிச்சிட்டு மீசிய முறுக்குடான்னு புலவர் புண்ணாக்கு கவிதையை படிச்சுக்கிட்டே வளர்ந்தவனா. என்ன பார்த்து பயம்னு கேக்குறீங்க? அப்ப எங்க முடிவுக்கு ஒத்துக்கோ. சூசைட் பண்றதுலாம் ஒரு முடிவா? சூசைட் பண்ணிக்க மாட்டியா? அப்படின்னா இவங்க 2 பேர்ல ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. இவங்க 2 பேரை கல்யாணம் பண்றதுக்கு நான் சூசைடே பண்ணிக்கிறேன். எப்படி இவனை சூசைட் பண்ண சம்மதிக்க வச்ச பாத்தீங்களா? நீங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் இவன் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யார வேணா நான் சூசைட் பண்ண சம்மதிக்க வைப்பேன். என்ன யோசிக்கிற? வேடா கையா. பொண்ணுங்க கையை வைக்கட்டான், அதுக்கு மேல கையை வைக்கிறேன். ஏண்டா நாயா, சாகர நேரத்துல செலவு கேக்குதா? வச்சு தொலைங்க. சரி, சூசைடு பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். என்னைக்கு பண்ணிக்கலாம்? நாளைக்கு? நாளைக்கு வேணாம்பா. ஏன்? நானும் மதுபாலாவும் மகாபலிபுரம் போறோம். சரி, அதுக்கு அடுத்த நாள்? அதுக்கு அடுத்த நாள் வேணாம்பா. ஏன்? ஏன்னா நானும் ரம்யா கிருஷ்ணனும் வெளியே போறோம். சரி, அதுக்கு மறுநாள்? வேணாம்பா. நானும் ரம்யா கிருஷ்ணனும் கோவலம் போறோம். அப்புறம் எப்பதான் சொல்லி தொலைக்கலாம்? எது சாவுறதா? நான் இவங்க 2 பேரும் அழிச்சிட்டு போறது. ஏதாவது ஒரு சண்டையில கூட்டு போன அடிச்சு உங்களுக்கு சாவடே அடிச்சிடும். ஏண்டா, எப்ப சாவுறதுன்னு கேட்டா ஆளுக்கால இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்களா? இந்த பார்ப்பா, நான் ஒரு சினிமா பைத்தியம். சினிமா பார்க்கறது தான் என்னோட கடைசி ஆசை. அடுத்த மாசம் புது புது படம்லாம் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் பார்த்துட்டு செத்து. ரிலீஸ் ஆகிற படத்தெல்லாம் பார்த்துட்டு நீ செத்து போனீங்கன்னா படம் ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்டா இப்படி ஏடாகுணமா பேசிக்கிட்டு இருக்க? ஏதாவது உருப்படியான ஐடியா இருந்தா சொல்டா. சொல்றேன். ஒரு 50 கிலோ உடைச்ச கல்ல வாங்கி அதை நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோம். அது எப்ப காலி ஆகுதோ நம்மள சுத்தி இருக்கிறவங்க காலி ஆயிடுவாங்க. என்னடா சொல்ற? பின்ன என்னடா, 50 பிசாக்கு ஒச்சங்கல்ல வாங்கி சாப்பிட்டாலே 50 அடிக்கு பக்கத்துல எவனும் நிக்க மாட்டான். 50 கிலோ ஒச்சங்கல்ல சாப்பிட்டா மூச்சு திணறி செத்து போட மாட்டான். ஆனந்த் பாபு, இதுக்கு நீயே ஒரு நல்ல முடிவு சொல்ற. நானே சொல்றேன். அதான் சொல்லிட்டேனே, சொல்லி தொலையா. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. 2080 பிப்ரவரி 31ஆம் தேதி
நாம எல்லாரும் சூசைட் பண்ணிக்கோ. இதுக்கு உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? சபா